GTA San Andreasோட டைட்டில் ட்ராக்கில் வர்ற இந்த அனிமேட் எஃபெக்ட்ஸை எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து DaVinci Fusionல எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த டைட்டில் ட்ராக்கை எடுத்து டைம்லைனில் வச்சுக்கலாம். அப்புறமா எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஒரு ஃபியூஷன் கம்போசிஷன் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பீட் லூப்பில் மட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபியூஷன் பேஜை ஓப்பன் பண்ணுறோம். ஃபியூஷன் பேஜுக்கு போயிட்டு ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். இந்த கிளிப்பு தான் அந்த பேக்ரவுண்டில் தெரிய போகிற இமேஜ். பார்த்தீங்கன்னா இந்த கார் ரன்னாக வரதான் அந்த பேக்ரவுண்டில் தெரிய போகிற இமேஜ். இப்போது பழைய வீடியோவிலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருக்கிறேன். அதை தான் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு அந்த ஷேப்ஸை வந்து கட் பண்ண போகிறோம். அந்த பாலிகன் டூலை எடுத்துகிட்டு நம்ம வந்து பொறுமையாக பென் டூல் வச்சு இந்த ஷேப்பை கட் அவுட் பண்ணி எடுப்போம். இந்த கட் அவுட் பண்ணி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மீடியாவில் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஆனாலும் பேக்ரவுண்டில் இருக்கிறது தெரியல. ஸோ பாலிகனோட இன்ஸ்பெக்டர் டூலில் போய்ட்டு இன்வெர்ட் பண்ணி விட்டுட்டா பேக்ரவுண்டில் இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது ஒரு பாலிகன் டூல் எடுப்போம். அடுத்த ஷேப்பை வந்து கட் அவுட் பண்ணி முடிப்போம். கட் அவுட் பண்ணி முடித்த உடனே இந்த பாலிகனை வந்து திரும்ப ஜாயின் பண்ணுவோம். அதுவுமே தெரியல. ஸோ இன்ஸ்பெக்டர் டேப்பில் போய்ட்டு பெயிண்ட் மோடில் சப்ட்ராக்ட் வச்சுட்டா பேக்ரவுண்டில் இருக்கிறது ரிவீல் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொரு பாலிகனோடையும் ஆட் பண்ணுறேன். அதையுமே வச்சு ஃபுல்லாக கட் அவுட் பண்ணுறேன். அதுவுமே அதே மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் டேப்பில் போயிட்டு பெயிண்ட் மோடில் சப்ட்ராக்ட் அதை வச்சுட்டா பேக்ரவுண்டில் இருக்கிறது ரிவீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 4 ஷேப்ஸை வந்து நம்ம வந்து கட் அவுட் பண்ணி அதே மாதிரி பெயிண்ட் மோடில் போயிட்டு சப்ட்ராக்ட் ஆட் பண்ணிட்டா பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் வந்து ரிவீல் ஆக ஆரம்பிச்சிடும். 4 கட் அவுட்டுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மீடியாவை வந்து போயிட்டு அதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நோடு ஆட் பண்ணுறோம். அப்போ தான் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் நோடு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக தெரிகிற மாதிரி சென்டர் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ண அந்த ஒரு மீடியா வந்து டெலீட் பண்ணிடலாம். ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் எடுத்து அதை வந்து இந்த பாலிகனோட கனெக்ட் பண்ணிவிட்டு மர்ஜோட கனெக்ட் பண்ணிட்டா இப்போ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பீட்க்கு ஏற்ற மாதிரி அனிமேட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த அனிமேட் வந்து பீட்க்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 1 2 3 4 அந்த பீட்டில் வந்து ஒரு பாலிகனும் செப்பரேட்டாக தெரிகிற மாதிரி ஒரு காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அனிமேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாலிகனை வந்து பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம் வச்சுட்டு சாலிடை அன்செக் பண்ணிட்டா அது டிஸப்பியர் ஆகிடும். அதே மாதிரி ரெண்டாவது பாலிகனில் போயிட்டு அதை கீ ஃப்ரேம் பண்ணிக்கணும், ஆனால் அன்செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆக போகுது. மூணாவது பாலிகனில் போயிட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு சாலிடை வந்து அன்செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நாலாவது பாலிகனுடைய ஆட்ரிபியூட்ஸை இன்ஸ்பெக்டரில் ஓப்பன் பண்ணி சாலிடாக அன்செக் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் பண்ண மறந்துடாதீங்க. டைம் லைனில் போய் பார்த்தா ஃபஸ்ட்டு பீட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 4வது பாலிகன் வந்து ரிவீல் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாலிடில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கீ ஃப்ரேமும் செட் பண்ணிக்கிட்டு அந்த பீட் இருக்கிற இடத்துல சாலிடை வந்து செக் பண்ணி விட்டுருங்க. இப்போது 3வது பீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிகன் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகணும். ஃபஸ்ட்டு பாலிகனில் போயிட்டு இன்ஸ்பெக்டர் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பீட் எங்கே ஏறுதோ அங்கே ஒரு கீ ஃப்ரேமு, அதுக்கு முந்தின ஃப்ரேம்லேயும் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். ஆனால் பீட் இருக்கிற கீ ஃப்ரேமில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாலிடை செக் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி 4வது பீட் எங்கே வருதோ அந்த இடத்துல எங்கன்னு நம்ம டைம்லைனில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபியூஷன் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு தேர்ட் பாலிகனை அதோட இன்ஸ்பெக்டர் டேப் ஆட்ரிபியூட்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டா பீட் இருக்கிற இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அதுக்கு முந்தின ஃப்ரேம்லேயும் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு பீட் இருக்கிற கீ ஃப்ரேமில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாலிடை செக் பண்ணி விட்டுருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 2 3 4 அந்த பீட் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபியூஷன் டேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியாவோட இன்ஸ்பெக்டர் டேப்புக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஹோல்டு ஃபஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்கும். 31st ஃப்ரேமில் தான் 5வது பீட் 1 2 3 4 5. ஸோ அந்த 31வது வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அது வரைக்கும் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். இப்போ இதே ப்ராசஸ் தான். அதே ஃபியூஷன் காம்போசிஷனை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஃபியூஷன் பேஜ்குள்ளே போயிடணும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிகன் அண்ட் அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடு, அதுக்கப்புறம் மீடியா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். அந்த கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிஜேவும் ரைடரும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான கிளிப்பு. அந்த கிளிப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு இமேஜ் எடுக்கிறேன். அந்த இமேஜ் வச்சு தான் நம்ம கட் அவுட் பண்ண போகிறோம். அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து மர்ஜ் நோடில் கனெக்ட் பண்ணிடுறோம். பாலிகன் நோடு ஒன்று எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட்டிங் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இது வந்து இன்வெர்ட் கொடுத்துட்டா பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் தெரிஞ்சிடும். அண்ட் ரெண்டாவது பாலிகனை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கட் அவுட் பண்ணுறோம். கட்டிங் முடிஞ்ச உடனே சப்ட்ராக்ட். ஸோ இதை வச்சுட்டா பேக்ரவுண்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மூணாவது பாலிகனை ஆட் பண்ணிவிட்டு அதையுமே அதே மாதிரி கட்டிங் பண்ணிடணும். ஃபோர்த் பாலிகனும் அதே மாதிரி தான். ஓகே, இது வந்து சப்ட்ராக்ட். ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்த அந்த இமேஜை எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் நோடு ஒன்று எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து மர்ஜில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டா இப்போது க்ளீனாக இருக்கும். ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடு வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற மீடியாவில் கொண்டு வந்துட்டு அதை வந்து பேக்ரவுண்டில் சைஸ் அதுக்கப்புறம் வந்து ரொட்டேஷன் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கிளியராக விசிபிள் ஆகிற மாதிரி வச்சுருக்கணும். இதுக்கப்புறம் திரும்ப அனிமேட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு பீட் இங்கே தான் வருது. பீட் எங்கே இருக்கோ அதில் மட்டும் சாலிட் செக் பண்ணிக்கிறோம். ஓகே, அனிமேஷன் பண்ணியாச்சு. தேர்ட் பீட் லுப்புக்கும் அதே மாதிரி ஃபியூஷன் கம்போசிஷனை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபியூஷன் பேஜ்குள்ளே போகிறேன். போயிட்டு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே ப்ராசஸ் தான் திரும்ப வந்து பண்ணுறோம். கட் அவுட் பண்ணுறோம், பாலிகன்ஸ் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மீடியாவை வந்து பின்னாடி ஸ்கேல் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்ஸ்ட் அண்ட் டைட்டில்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் DaVinci Fusionல நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.